வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு இருந்தேன். இன்ஃபினிக்ஸ்ல இருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் நோட் 12 சீரிஸ். ஸோ இந்த மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட வந்து ஒரு புதிய ஒரு ப்ரெஸ் கிட் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஸ் கிட் வந்து ஒரு விசேஷமான ஒரு ப்ரெஸ் கிட். டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், மார்வலினுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சில் இருந்து ஒரு புது மூவி வந்திருக்கு. ஸோ அந்த மூவியோட கோபிராண்ட் பண்ணி இவங்க வந்து இந்த நோட் 12 டர்போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாமல் அதோட சேர்த்து இந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சினுடைய பல மெர்கண்டைஸ் நமக்கு அமைச்சிருக்காங்க. என்னென்ன அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம திறந்து பார்த்தோம் அப்படின்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்சினுடைய மல்டிவர்ஸ்ல இருக்கிற மாதிரி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் உள்ளுக்குள்ள கொடுத்துருக்காங்க. சூப்பரான ஐ ஆஃப் தி அகமோட்டோ கீ செயின் இருக்கு. ஸோ ஐ ஆஃப் தி அகமோட்டோக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஸ்டோனும் இருக்கும். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் படம் பார்க்குறவங்க, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்க ஃபாலோ பண்றீங்களா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது தவிர 2 டாக் டேக்ஸ் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கோ பிராண்டட் டாக் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இன்ஃபினிக்ஸ்னுடைய பிராண்டிங்ல ஒரு கீ ரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கீ ரிங் மொபைல் ஃபோன் பின்னாடி வச்சு ஸ்டாண்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கிறதையும் போட்டிருக்கு. அதுக்கு மேல இன்ஃபினிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு லோகோவையும் போட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா டி-ஷர்ட். இந்த டி-ஷர்ட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போட்டே பார்த்துருவோம். ஆஹா, டி-ஷர்ட் சூப்பரா இருக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சினுடைய ஒரு போட்டோ போட்டிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா நத்திங் கேன் ப்ரிப்பேர் யூ ஃபார் த மல்டிவர்ஸ் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா நோட் 12 டர்போனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். இதுலயும் ஃபுல்லா பிராண்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸ் அப்படி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோன் மட்டும் கிடையாது, இந்த மொபைல் ஃபோனுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு கேஸ் மற்றும் ப்ரொடெக்ஷன் ஃபில்ம் அதையும் சேர்த்து இந்த பாக்ஸுக்குள்ள கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சினுடைய மல்டிவர்ஸ்ல வரக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாமே இதுல பண்ணிருக்காங்க. இது தவிர அந்த மொபைல் ஃபோனை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக டெம்பர்ட் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை அப்ளை பண்றது ஹெல்ப் பண்றதுக்காக உள்ளுக்குள்ள பல விஷயங்கள்லாம் கொடுத்திருப்பாங்க போல. ஆல்ரைட், இதுதான் இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 டர்போனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். வெளியிலயும் பாத்தீங்கன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுடைய மாளிகையில் இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் விண்டோ எல்லாமே போட்டிருக்காங்க. பார்க்கிறதுக்கு சூப்பரா இருக்கு. இந்த சைடில் இன்ஃபினிக்ஸ் மற்றும் மார்வல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கோ பிராண்டிங் அரேஞ்ச்மெண்ட்டையும் போட்டிருக்காங்க. ஸோ இன்ஃபினிக்ஸ் கம்பெனி வந்து இவ்வளவு விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறது நல்லா இருக்கு. ஸோ அவ்வளவுக்கு மொபைல் ஃபோன் நல்லா இருந்துச்சா நமக்கு இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம பாக்ஸை அன்ராப் பண்றோம். எப்பயும் வரக்கூடிய இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன்ஸை விட இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளுக்குள்ள எடுத்தோடனே ரெகுலராக வரக்கூடிய மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியில் அவுட்டர் கவரில் மட்டும்தான் அந்த கோ பிராண்டிங் விஷயங்கள்லாம் இருக்கு போல. இதையும் நம்ம திறக்கிறோம். பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன இந்த ப்ராடக்ட்டுடைய ஹைலைட்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் நீங்கள் வாசிக்கணும்னு நினச்சா பாஸ் பண்ணி நீங்கள் வாசிச்சுங்க. பட் கவலைப்படாதீங்க, நம்ம எப்படி மொபைல் ஃபோனை பற்றி பேசுகிறப்போ எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ண தான் போகிறோம். பாக்ஸை திறந்தோடனே உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? மொபைல் ஃபோன் தான் இருக்கும். ஸோ 3 கலர் வேரியண்ட்ல அவைலபிளாக இருக்கு. நம்ம கிட்ட வந்த கலருடைய பேர் என்னப்பா? கலருக்குலாம் இப்பெல்லாம் பேர் வைக்கிறீங்களே தனித்தனியா புதுசா. ஃபோர்ஸ் பிளாக்கா இந்த கலர்னுடைய பேரு. இது தவிர பாக்ஸுக்குள்ள வேற என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 33 வாட் சார்ஜர் மற்றும் USB டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க. அப்புறமா சிம் எஜெக்டர் பின் இருக்கு. அதுக்கப்புறமா என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்சினுடைய ஸ்டிக்கர்ஸ், மல்டிவர்ஸ் ஸ்டிக்கர்ஸ் நிறைய இருக்கு. அதுக்குள்ள பிடிக்கி போயிட்டாங்க. சரி, ஓகே. வேற என்ன இருக்கு? ஏதோ ஒரு ஃபேக் டாலர் பில் ஒன்று இருக்கு. அப்புறம் யூசர் மேனுவல். அப்புறம் இதுக்குள்ளேயும் ரெகுலரான ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மொபைல் ஃபோனை நம்ம ஆன் பண்ணி மொபைல் ஃபோன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஆல்ரைட், ஸோ இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் டர்போ மொபைல் ஃபோனை செட்டப் பண்ணியாச்சு. மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம கிட்ட வந்திருக்கிறது இந்த பிளாக் கலர் பார்த்தீங்க அப்படின்னா பின்புறத்தில் பிளாஸ்டிக் தான் இருந்தாலும் ஓரளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரிஷான ஷார்ப் எட்ஜஸ் இருக்குது. ஸோ இதுவுமே ஆனால் இருந்தாலும் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மொபைலினுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 184.5 கிராம்ஸ், திக்னஸ் 7.9 mm தான். ரொம்பவே தின்னான மொபைல் ஃபோனாக இருக்குது. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB டைப் சி போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஆக்சுவலாக டூயல் ஸ்பீக்கர். 2வது ஸ்பீக்கர் மேலே இருக்கிற லவுட் ஸ்பீக்கர். ஒரு மைக் இருக்குது. ஒரு 3.5 ஆடியோ ஜாக் இருக்குது. மேற்புறத்தில் நாய்ஸ் கேன்சலிங் மைக்லாம் கிடையாது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பவர் பட்டன் தான் உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கூட. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபேஸ் அன்லாக் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்குடைய ஸ்பீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. இந்த சைடில் சிம் கார்டு ட்ரே கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கார்டு ட்ரே. பின்புறத்தில் 2 சிம் கார்டும், ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு SD கார்டும் ஒரே நேரத்தில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலுடைய ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா கார்னிங் ஒரு கிளாஸ் த்ரீ கொடுத்து ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அந்த சொட்டு நாச். பின்புறத்துக்கு அந்த கேமரா ஹம்பனுடைய டிசைன் ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோனில் இந்த விவோனுடைய X80 அந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளி போக்கோ சீரீஸ்லேருந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு டிசைன் போல. ஆனால் அந்த கேமரா அமைப்பில் ஒரு காமெடி இருக்குது. அப்புறமா சொல்கிறேன். டிசைனை பொறுத்த வரைக்கும் மொபைல் ஃபோன் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும்.
மொபைலுடைய டூயல் ஸ்பீக்கர்ஸ் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. இதில் டிடிஎஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னாலும் பட் அதெல்லாம் நம்ம கணக்கில் வச்சுக்காம பார்த்தாலே ரொம்ப ஒரு லவுடான ஸ்பீக்கர், நல்ல தரமான ஸ்பீக்கர் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட்டும் இருக்குது. டிஸ்பிளே ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக கார்னிங் ஒரு கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே தான் இருந்தாலும் டச் சாம்பிளிங் ரேட்டு பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேனுடைய தரம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் அருமையாக இருக்குது. ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது, பட் கான்ட்ராஸ்ட்லாம் அருமையாக டீப்பாக இருக்குது. பிரைட்டான டிஸ்பிளே, வியூயிங் ஆங்கிள்ஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடுறதுக்கும் சரி, ஒரு படம் பார்க்குறதுக்கும் சரி, இந்த டிஸ்பிளே ப்ளஸ் இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட், இந்த டிஸ்பிளே ப்ளஸ் இந்த ஸ்பீக்கர் அரேஞ்ச்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த பின்புறத்தில் இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்டுக்கு வருவோம். எல்லாம் பண்ணுறவங்க எல்லா வருஷமும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன விஷயம் அவங்க மாற்றவே மாட்டேங்கிறாங்க. மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 கேமரா எக்ஸ்ட்ராவா அல்லக்கைகள், அது வந்து ஒரு டெப்த் சென்சர். இந்த டெப்த் சென்சர் கூட நம்ம ஒரு கணக்கில் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனால் எந்த கணக்குலையுமே சேர்த்துக்காம எதுக்காக இந்த அல்லக்கை இருக்குன்னு அதுக்கே கூட தெரியாமல் ஒரு ஏஐ சென்சர் ஒரு சென்சர் கொடுத்துருக்காங்க. எந்த மொபைல் ஃபோன்லையும் எந்த பிராண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த காமெடி பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த காமெடி பண்ணுறதை இன்ஃபினிக்ஸ் நிறுத்தவும் மாட்டாங்க. எவ்வளவோ சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, அந்த ஓட்டை இருக்கிறனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினச்சி நம்ம தள்ளி வச்சு நம்ம பார்ப்போம். மெயின் கேமராவுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இமேஜினுடைய குவாலிட்டி நல்லாவே இருக்குது. கொஞ்சம் ஷார்ப்னஸ், கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணுது. ஓவர் சேச்சுரேஷன் கிடையாது. ஒரு சில இடங்களில் கலர்ஸ் கொஞ்சம் வெளுப்பாக இருக்குது. எக்ஸ்போஷர், கான்ட்ராஸ்ட் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. இன்ஃபினிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக இதே கேமரா ப்ராசஸிங், இதே ஒரு கேமரா இன்ஜின் தான் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அதில் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும். 2K வீடியோஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 2K வீடியோஸ்க்கான சப்போர்ட் இருக்கு. ஆனால் எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கிடையாது. 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவில் எடுக்கக்கூடிய செல்ஃபிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லைட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கு. டைனாமிக் ரேஞ்ச் ஒரு சில போட்டோஸ்ல நல்லா இருக்கு, ஒரு சில போட்டோஸ்ல சொல்ற மாதிரி இல்ல. கொஞ்சம் இன்கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி இருக்கு. லோ லைட் போட்டோஸ் பார்த்தீங்கன்னா ரியர் கேமராவா இருக்கட்டும், ஃப்ரண்ட் கேமராவா இருக்கட்டும், இரண்டுலயுமே சுமாரா தான் இருக்கு. இந்த மொபைல் போன்ல ஹீலியோ G96 ப்ராசஸர் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஹீலியோ G96 ப்ராசஸர் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 ரூபாயில இருந்து 25,000 வரைக்கும் பல மொபைல் போன்ல இந்த ப்ராசஸர் ரொம்ப வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த சீரீஸ்ல 4G ப்ராசஸர் மீடியாடெக் தயாரிக்க நிறுத்திட்டாங்க. இதோட சரி, இதுக்கப்புறமா இதுக்கு சக்சஸர் எதுவும் அவங்க லான்ச் பண்ணல. ஸோ வேற வழி இல்லாம இந்த ப்ராசஸர் தான் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் போன்ல LPDDR4 டைப் ஆஃப் ரேம் யூஸ் பண்ணிருக்காங்க. eMCP ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிருக்காங்க. 8GB ரேம் மற்றும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஸ்டாண்டர்ட் ஆப்ஷன், ஒரே ஆப்ஷன் தான். தேவையான எல்லா சென்சரும் இருக்கு. L1 வைட் பேண்ட்கான சப்போர்ட் இருக்கு. NFC கிடையாது, GPS இருக்கு. ஸோ இந்த ஹார்ட்வேர் வச்சு நம்ம கேம் விளையாடுறதுக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கேமிங் மொபைல் ஃபோன்னு சொல்லலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல 1 மணி நேரத்துக்கு மேலே விளையாட ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிறைய நீங்கள் ஃப்ரேம் டிராப்ஸ் நீங்கள் நோட் பண்ணுவீங்க. மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ், மல்டி டாஸ்கிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓவரால் அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணக்கூடிய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்கான இன்னொரு முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆப்டிமைஸ்ட் OS கொடுத்துருக்காங்க. இந்த XOSல எக்கச்சக்கமான ப்ளோட்வேர்ஸ் இன்னுமே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. லோ எண்ட் ப்ராசஸர்ஸ்க்காகவே ஆப்டிமைஸ் பண்ண ஒரு UI அப்படின்னு சொல்லலாம். Android 12 கொடுத்துட்டாங்க. UIல நிறைய அம்சங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த அம்சங்கள்லாம் நம்ம எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சு யூஸ் பண்றதுக்குமே பாத்தீங்கன்னா ஈஸியா தான் இருக்கு. நோட்டிபிகேஷன் டாகிள்லே பாத்தீங்கன்னா இந்த மொபைல் போன்ல இருக்கக்கூடிய பாதி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸ் நீங்க பார்க்கலாம். பீக் ப்ரூஃப் டிஸ்பிளே, தெஃப்ட் அலார்ம், ஐ கேர் மோட், ஸ்கிரீன் ரெக்கார்டிங், இந்த மாதிரி ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஸ்டாக்லயே கிடைக்குது. செட்டிங்ஸ்குள்ள போய் பாத்தீங்க அப்படின்னா AI அசிஸ்டன்ட், கிட்ஸ் மோட், பவர் மேரத்தான்ங்கிற பேட்டரி சேவிங் மோட், அப்புறம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா வெர்ச்சுவல் RAM யூஸ் பண்றது, ஸ்மார்ட் பேனல், சோஷியல் டர்போ, கேம் மோட், எக்ஸ் க்ளோன், வீடியோ அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய அம்சங்கள் கொடுத்திருக்காங்க. எக்கச்சக்கமான ஜெஸ்டர்ஸ்க்கான ஆப்ஷனும் உங்களுக்கு இருக்கு. பட் எல்லாம் இருந்தாலும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ளோட்வேர், இந்த பாம் ஸ்டோர், இந்த தேவையில்லாம ஒரு எக்ஸ்ட்ரா பிரவுசர், அப்புறம் XOSல தரப்புல இருந்து இன்ஸ்டால் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன், இந்த டூல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு. இதெல்லாம் யார் யூஸ் பண்றாங்கன்னு தெரியல. சோ கொஞ்சம் ப்ளோட்வேரை அவங்க கண்டிப்பா குறைக்கணும். பேட்டரி பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதை சார்ஜ் பண்றதுக்கு பாக்ஸுக்குள்ள 33 வாட் சார்ஜர் கொடுத்திருக்காங்க. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 45 மினிட்ஸ்க்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொபைல் போன் மீடியம் யூசேஜுக்கு சாலிடா 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்குது. சோ ஓவராலா இந்த மொபைல் போன் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்கன்னா முதல்ல உங்க லான்ச் பண்ணிருக்க பிரைஸ் செக்மெண்ட் பாருங்க. 14,999. உங்ககிட்ட ஆக்சிஸ் பேங்க் கார்டுலாம் இருந்துச்சு அப்படின்னா 13,999 ரூபீஸ்க்கு நீங்க வாங்கலாம். ரொம்ப ஒரு காம்படிட்டிவான பிரைஸ்ல நல்ல ஒரு ஃபீச்சர்ஸோட ஓரளவுக்கு டிசென்ட்டான ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு டிசைன், டிபெண்டபிளான
சூப்பரான ஒரு பேட்டரி லைஃபோட ஒரு மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய 2 ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா கேமரா மற்றும் சாஃப்ட்வேர். பட் இந்த இரண்டையும் நம்ம தள்ளி வச்சு பார்த்தாலுமே இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நல்ல ஒரு மொபைல் போன் Infinix லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்த Infinix Note Turbo நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.